சரி, ஒரு குழந்தை இருந்தா பரவாயில்லையா சார்? சார் உங்க வீட்டுல ஒரு 16 வயசுல உங்க பையனோ பேரனோ இப்படி பண்ணுனா நீங்க இப்படி வந்து பேசுவீங்களா? நான் அப்ப வந்து இந்த படத்தை பத்தி நான் ஒன்றும் சொல்லலை, ஒரு அவுட்லைன் கூட சொல்லலை. இது வந்து இந்த கதை எதுவுமே என்னுடைய கற்பனை கிடையாது. நான் பார்த்த ஒரு 25-30 பசங்கள் வாழ்க்கையில் நடந்த கதை தான். இன்னும் அது எல்லாமே மோசமாக இருக்குது. நான் வந்து 1% தான் காமிச்சிருக்கேன். இன்னும் 99% காமிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக்கும். அதை நம்ம காமிக்கவே முடியாது. அவ்வளோ மோசமாக அந்த பசங்க 15-16 வயசு பசங்களை நான் பார்க்குறப்ப இன்னும், அதாவது இது ரொம்ப லைட் இருக்குது. அதை தான் நாங்கள் கொஞ்சம் அதே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு இதுக்கே சென்சார் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் அதை வந்து பசங்களே பார்க்க முடியாதபடி ஆயிருக்கும். அதனால் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் கண்டென்ட்டே கொஞ்சம் சுருக்கி அதை பார்க்குற மாதிரியே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏதாவது கேள்வி கொடுத்துருக்காங்க, கடைசி அவங்க யூஏ கொடுத்துருக்காங்க. அது இருக்குது சார். இப்போ என்னென்னா சார், அதை தாண்டி அதை குடிச்சா ரொம்ப மோசமாக போவோன்னு தெரியுது இல்லை சார். நம்ம இது வந்து நான் பார்த்த வரை அந்த பசங்க 13 வயது பசங்களுக்கு தெரியுது சார். இல்லை அது ஒன்று, அது இயல்பாக நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டம், அதாவது இது தப்பு இதெல்லாம் இல்லை இது ஆமாம், அதாவது இது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை சொன்னாதான் இதை இப்படி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இது கடைசியில் நீ ஜெயிலுக்கு போவடா, நீ 4 சிகரெட்டோ 5 சிகரெட்டோ நீ ஜெயிலுக்கு போயிட கட்டாயம் நடக்கும், உங்க குடும்பம் அழியுங்கிறத காமிச்சிடுவோம்ல. அப்ப அது அதோடைய நடக்காத ஒண்ணு காமிக்கலையே. இப்ப டெய்லி நியூஸ் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இல்ல சார், கஞ்சா மட்டும் தான் தெரியும். 10 ஐட்டம் தரடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி 100 ஐட்டம் இருக்கு சார். 100 ஐட்டம் நியூஸ் பாருங்க, 100 ஐட்டம் இருக்கு சார். அதாவது இயல்பா நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. நான் பார்த்தேன், அதை சொல்றேன். நீங்க போலீஸ் ஹிஸ்டரி கேட்டீங்க, பார்க்காதது கிடையாது. கேஸ் பாருங்க சார். அதான் இல்ல சார், நான் கடைசி இல்ல சார், நம்ம எது முக்கியமா இதை பண்ணிருக்கோம். நம்ம கடைசியில் என்ன சொல்றோம் சார்? இப்ப அது வந்து சினிமாட்டிக் சார். இப்ப என்ன நான் சொல்றது கேளுங்க சார். அந்த பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? நமக்கு கஞ்சா அடிச்சது எல்லாமே நமக்கு வரணும், பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? இது பாருங்களேன், இதுக்கு வந்து இது வந்து இயல்பான கதையில வர்றப்ப ஒரு முடிவு அவனை ஜெயில போட முடியாது. ஆனா இது ஒரு படிப்பினையா இருக்கணும் அப்படின்னா அவனை ஜெயில போட்டு நம்ம தண்டிக்கல. என்ன பண்றோம், அதை வந்து நீ போய் சொல்லுடான்னு நம்ம சொல்றோம். இதை வந்து அந்த விலங்குங்கிறது எப்படின்னா, ஒரு பார்க்குறவங்களுக்கு நமக்கே பயமா இருக்கிறப்ப ஒரு பசங்க பார்த்து பயந்து ஐயோ செய்யக்கூடாதுன்னு தோணுங்கிற இட்ஸ் அ கிளைமேக்ஸ், அவ்வளவுதான் சார். அதுதான் சார். இல்ல ஜெயில போடல, ஜெயில் இல்ல. அதான் சார். இல்ல சார், ஜட்ஜி நினைச்சா கொடுக்கலாம் சார். ஜெயில் இல்ல சார். எபவ் 18 அவங்க. இல்ல சார், எபவ் 18 இல்ல சார். 17 வயசுல சார் முடிஞ்சிருச்சு. 18 வயசு தாண்டிய வேண்டாம். 17 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் இது பாருங்க, அதெல்லாம் இயல்பு சார். இது என்னுடைய டைரக்டருக்காக நான் அதை என்ன செய்யறதோ ஒரு முடிவு கொடுத்துருக்கேன் சார். அதுல நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம், பண்ணிருக்கலாம்னு 1000 கருத்து இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கேக்குறேன் சார். ஒரு நிமிஷம் என்னன்னா, நம்ம ஒரு முடிவு சொல்றோம், இதை பார்த்தா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு தெரிய வர்றதுக்கான ஒரு முடிவை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா முடிவுலையும் 2 கருத்துக்கள் இருக்கு. இதை செய்யலாமா, சரி தூக்கு கொடுத்துருந்தா அப்ப தூக்கு கொடுக்கலாமான்னு அதுக்கு ஒண்ணு இருக்கு. வாழ வைக்கலாமான்னு அது இப்படிங்க வாழ வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஜெயிலுக்கு போனா எப்படிங்க ஜெயிலுக்கு போடுறதுங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே 2 கருத்துக்கள் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுலயும் ஒரு கருத்து இருக்கு. ஒரு பையன் கஞ்சா அடிக்கிறாங்கிறது ஸ்கூல் வாத்தியாருக்கும் தெரியல, அப்பா அம்மாவுக்கும் தெரியல சார். என்னோட ஃப்ரெண்டு செல்விங்கிறது என் ஃப்ரெண்டுடைய அம்மா சார். அந்த பையன் தான் செத்து போனான் சார். அவங்களுக்கு தெரியாது சார். எங்க வீட்லயே ஒரு கொடி இருந்தா எங்க ஒய்ஃப்க்கு தெரியாது சார். உங்க வீட்டுல எப்படி சார் தெரியும்? உங்க வீடு ஒய்ஃப் கஞ்சா ஸ்மெல் வரும் சார். தெரியாது சார். கஞ்சாவுலயும் தெரியும், கஞ்சா அடிக்கிறப்ப ஸ்மெல் வரும், அடிச்சா உங்களுக்கு ஸ்மெல் வராது. இது பாருங்க சார். அதாவது கேள்வி கேட்கணும், கேட்காதீங்க. ஏங்க எனக்கு எத்தனை கூலி போட்டு பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா? எங்ககிட்ட கேமரா ஆதாரம் இருக்கு. எங்க ஸ்கூல் ஷூட் பண்ணோம். அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கூலி கொடுத்துருக்கான். 2 நாள் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த பிரின்சிபல் வந்துட்டு கேமரா CCTVல
அதுக்கப்புறம் என்னடா கொடுக்குறாங்க ஃபாலோ பண்ணா கூலி ஒண்ணுமே தெரியல சார் போட்டுட்டு கிளாஸ் சார் இருக்காங்க. இப்ப இந்த பசங்களோட இது இந்த கிளாஸ்ல நீங்க எல்லாமே கொஞ்சம் ஓல்டு ஸ்கூலா இருக்கீங்க. இப்ப ஜென்சியில போய் பாருங்க நீங்க. அதுல எந்த மாதம் சார் அது ஒரு சில கருத்து இது இந்த ஐட்டம் இந்த சார், document இருக்கு. சொல்றீங்க அதை நான் டேப் பண்ணிட்டு ஏய், இந்த ஐட்டம் நான் சாப்பிடலையடா இது எங்கடா கிடைக்கும்னு நான் கேட்பேன்ல. சரி நீங்க கேட்பீங்க, அதை கேட்டு வாங்குறப்ப டேய் அது கடைசியில நம்ம அதை ஜெயிலுக்கு சொல்லி கொடுத்த யாரு நீங்க தானே. அந்த சரி, பட்டம் கொடுத்தா அதை நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஜெயிலுக்கு போறத சொல்றேன், அதை பார்க்க மாட்டீங்க. சார் நீங்க பெரிய பெரிய ஹீரோல கஞ்சா அடிச்சு போய் கொலை பண்றாங்களே. அது மட்டும் தான் சார் தெரியும். நீங்க கைகால எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு பேரை சொல்றீங்க சார். அது புரிய மாட்டேங்குது. இல்ல சொல்லுங்க இதெல்லாம் இருக்கு சார், பயப்படணும். தண்ணி அடிக்க தான் சரி சொல்லுவோம். சரி சார், நீங்க அது எல்லா சரி இது படம் வேணாம் எடுக்கலாமா வேணாமா நீங்க சொல்லுங்க. அந்த கட்டிங் அத எடுத்து சரி எதை எடுத்துக்கலாம், எதை மட்டும் எடுத்தா நல்லா இருக்கும். சொல்றீங்களே ஒரு 10 பேர் சொல்றீங்க. சார் பசங்களை என்னன்னு பசங்களுக்கு தெரியுது சார். ஏக்கர் பப்ளிக் கொண்டு வரீங்க. சரி நீங்க ஒண்ணுமே தெரியாம வீட்டுல இருப்பீங்க, எல்லா குடும்பத்திலயும் 10 பேர். யாரா இருக்காங்களா? யார் இல்லன்னு சொல்ல சரி முடியாது. நீங்க கொலை பண்றவங்க நமக்கு யாருமே இல்லாதனால கொலை நடக்காம இருக்கா? ஒண்ணு தான் நடக்கும். எங்க சரி ஒரு கொலை நடந்தா பரவாயில்லையா சார்? தப்பு சார் உங்க வீட்டுல ஒரு 16 வயசுல உங்க பையனோ பேரனோ இப்படி பண்ணுனா நீங்க இப்படி வந்து பேசுவீங்களா? சார் அவனா வந்து நம்ம சேஃப்டி தான் பண்ணுவோமே தவிர. சரி சார், அதுல சில தவறு சேஃப்டி பண்ணுவோம். பட் என் பையனுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல பையன் இந்த 10 லிஸ்ட் இதெல்லாம் அடிக்கிறான்டா. பப்ளிக் சார், ஏன் கூட யார் டவுட் பண்ணா கூட ரீஹாப் சென்டர் கூட்டிட்டு போறேன், நீங்க கேள்வி எல்லாம் கேளுங்க. நாங்க ஏன் சார் போகணும்? இப்ப என்கிட்ட கேக்குறீங்கல்ல, வந்து யூஏ கொடுத்துருக்கோங்களே. பப்ளிக்கு ஒரு படத்தை காமிக்கிறீங்க. சார் ஒரு படத்தை காமிக்கிறேன், யூஏ தான் கம்பேர் பண்ணி யூ கொடுக்கல நமக்கு வந்துட்டு வித் அடல்ட் தான் பாக்குறாங்க படத்தை வந்து. படம் நல்ல படம் காமிக்கிறீங்க, அழகான படம் கொடுத்தீங்க. அதுல சரி சார் ஒரு நல்ல விஷயத்தையும் காமிக்கிறோம் சார். நான் சார் எங்கேயாவது சார் உலகம் ஃபுல்லா நடக்குது சார். இங்க என்னமோ தமிழ்நாட்டுல மட்டும் கஞ்சா கிடையாது சார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், மோடி, சாரி எல்லா ஆட்சியிலும் மெக்சிகோல இருந்து நடக்குது. அமெரிக்கால எல்லா ஊர்ல இருக்கு. எல்லா ஆட்சியிலும் நடக்குது. இது ஆட்சியை பத்தியான கதை கிடையாது. நாங்க எடுத்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆட்சி இருந்துச்சு? இப்ப தாவேக்கா. அதனால வந்து எங்களோட விஷயம் நான் என்ன சொல்றேன், கடைசியில உலகத்தில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இதை தடுப்பதற்கு முடிவு எடுக்க வேண்டும் சொல்றோமே தவிர தாவேக்கா கீவேக்காலாம் எனக்கு தெரியாது சார். என்ன சார் ஏற்கனவே சோஷியல் மீடியால ஒரு படம் பண்ணிருக்கீங்க. ஆமா. இது ஒரு சோஷியல் மீடியா படம் பண்றீங்க. அந்த படம் பண்ணும்போது படம் பார்த்தவங்க நீங்க சொல்றீங்க படம் பார்த்து இருந்துவான்றீங்க. படம் பார்த்தவங்க அந்த படம் பார்த்தவங்க பிடிக்காம நிப்பாட்டாங்களா? இல்ல படம் பண்ணப்படுதுல. சரி சார் அரசாங்கம் சிக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு போராடி கொஞ்சம் சார் நிப்பாட்டுன்னு சொல்லி கேட்டாங்க அரசாங்கம். எல்லா கேன்சர் இன்ஸ்டிடியூட்லயும் போட்டு அதை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார். அவரோட பழைய படம் ஆல்கஹால் படம் சார் இங்க பாருங்களேன் சார். ஆல்கஹால் படத்தை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார் எங்க ஒரு மயிலாப்பூர்ல இருந்து ஒருத்தர் பேசினார் சார். அவர் என்ன சொல்றாரு, சார் என் பொண்ணு 15 வருஷமா என் கூட பேசல சார், என்னை ஒரு குடிகாரன் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. நேத்து அந்த படத்தை நான் டிடிகே இன்ஸ்டியூட்ல பார்த்துட்டு எங்க அப்பாவுக்கு இந்த வியாதி இருக்குன்னு பேசினாரு. இதுக்காக நான் நீங்க கேட்டது வரைக்கும் நான் சொல்லல. ஒண்ணு நடக்கும் சார். நான் என்ன சார் படம் நல்லா படிக்கணும்னு சொல்றோம், நீங்க கேட்டதெல்லாம் பார்த்து நல்லா படிச்சுட்டாங்களா? திருடக்கூடாதுன்னு சொல்றோம், நீங்க கேட்டதெல்லாம் திருடலாமான்னு என்ன சார் நம்ம என்ன சார் இது மாதிரி படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணா திருப்பி ரிட்டர்ன் பணம் வராது. வராது. சரிங்களா? ஆக்சுவலா திருப்பி நீங்க ஏன் அது மாதிரி படம் பண்றீங்க? கமர்ஷியலா போலாமே. அந்த படம் அவர் இன்வெஸ்ட் பண்ண, அந்த படம் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இல்ல, என்னோட சோசியல் சார் சார் இல்ல அவர் கேட்குற கேள்வி கரெக்ட். ஒருவேளை என்ன சார் இப்போ இது சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு காசு வரும் போல இருக்கு. எனக்கு ஒரு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது சார். இன்னைக்கு நைட் நான் இருப்பேன் உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியாது சார். அதனால பணம் வருதோ வரலையோ நான் என்னுடைய டியூட்டியை ஒரு சினிமாக்காரனா நான் பண்ணி தான் சார் ஆகணும். அதுல நான் போனாலும் போயிட்டு போக வேண்டியதுதானே சார். என்ன சார் நான் பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல வந்து கஞ்சாவால நீங்க பல கோடி ரூபாய் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல புழங்கிக்கிட்டு இருக்கீங்க. கஞ்சாவை பத்தி பேசினாவே கொலை பண்றாங்க, ஆளே அட்ரஸ்ல வச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்க துணிச்சலா கஞ்சாவுக்கு எதிராக எடுத்துருக்கீங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது மிரட்டல்கள் வந்தா அப்படி சமாளிப்பீங்களா? வந்தா நிக்க வேண்டியதா, வாங்கடா குத்துங்கடா வேண்டியதா, என்ன பண்ண முடியும்? என்ன சார் ஒரு இது நீங்க சொல்றது எல்லாமே நடக்கலாம் சார். அதனால இது வந்து நம்ம யாரையும் சொல்லலை. இது உலகத்துடைய பிரச்சனை. கஞ்சா விற்கிறவருடைய பையனுக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம சொல்லுவோம். அதனால நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் தாங்கிக்க வேண்டியது. வீட்டுக்கு போறான், அவங்க அம்மாக்கு தெரியும், தங்கச்சிக்கு ஒரு கம் அடிக்கிறான்னு தெரியல, அப்ப கண்டுபிடிக்க தெரியாது சார். ஏன் அதாவது சரி அதாவது சார் இந்த போதை எல்லாருக்கும் டவுட் இருக்கு சார். நான் வந்து சினிமா தான் சார் எடுக்கிறேன். ஆக்சுவலா எவ்வளவு நாள் எடுக்கிறோம், உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருதான்ற உங்க கேள்வி எல்லாம் சரிதான் சார். அப்ப வந்து நம்ம அதுக்குள்ள போகல. அதாவது டாக்குமெண்ட்ரிக்கு சினிமாக்கு வித்தியாசம் அது என்னன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்காக தான் நான் ஒண்ணு பண்ணேன். என்னன்னா பாருங்க, அந்த அவங்க அம்மா கேக்குறாங்க, பையன் ஏன்டா இப்படி இருக்கானு உங்க அப்பா சொல்றாரு. அவன் என்னம்மா இப்ப போய் நான் அவனை கேட்டுட்டு இருக்கேன் அவன் இப்ப அப்படின்றப்ப குடும்பத்துல நமக்கும் ஒரு அவேர்னஸ். அந்த பொண்ணு சொல்றா, எப்போ பார்த்தாலும் தனியா ரூம்ல இவங்க ஃபர்ஸ்ட் ட்ரக் ஆரம்பிச்சப்பயே அவங்க ஐசோலேட் பண்ணிக்குவாங்க சார்.
என்ன தனியா இப்ப நம்ம என்ன பண்றோம் சார், ஒவ்வொரு குழந்தைக்கும் எல்லார் வீட்லயும் ஒரு பையன் இருக்கான், கதவை சாத்திட்டு தான் சார் எங்க வீட்டுல கூட உள்ள இருக்கான். இப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது சார். அப்ப இதெல்லாம் நம்ம சொல்றோம் சார். எல்லாத்தையும் நான் பெர்ஃபெக்டா சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது சார். என்னுடைய கருத்து இப்படி இருக்கும்னு சொல்றேன். அதுல 1-2 வந்து சினிமாக்காக சில விஷயங்கள் பண்றமே பண்ணுவாங்க. வழிய இது டீட்டெயிலா 5 மணி நேரம் பண்ற கதை சார். சினிமாக்காக இல்ல, இயல்பா உண்மையான நடந்த கதையை சினிமாக்காக ஆமா. சொல்றப்ப இதுல விக்ரமையும் அதுக்கு உறுதுணையா இருக்கிற ஆபீசர்ஸ் போலீஸ் ஏன் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க? இல்ல சார், அது அடுத்த படம் அதுக்குள்ளே வரும். போகல இல்ல, நாங்க. கொஞ்சம் இருங்க. அது வாங்குறாங்க. இல்ல சார், அதுக்கான வழியை யார் வகுத்தது? இது வந்து சார் இப்ப எல்லாம் திருடுறாங்க சார். நீ வீட்டை பூட்டிட்டா திருட மாட்டாங்க. இது என்னோட வெர்ஷன் நினைச்சேன். இதுக்கே 2 மணி நேரத்துக்கு 3 வருஷம் ஆயிப்போச்சு. எல்லாம் தொங்கி எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி ஆயிப்போச்சு. அந்த வரைக்கும் வந்துருச்சு இது. அப்ப நான் இந்த கதையை எடுத்திருக்கேன். நீங்க சொல்ற கதை அடுத்த, ஏன்னா நமக்கு 2 மணி நேரத்துல என்ன சார் சொல்ல முடியும், அதை சொல்லிட்டு இருக்கேன். அதுல போனா இன்னும் நான் டீட்டெயிலா போகணும், யாரு எதுக்குன்னு. நீங்க ஒரு சார் கேட்டால அது மாதிரி அது வந்து இன்னும் ஒரு சீரியஸ், அது எனக்கு தெரியும். ஆனா யாரு விற்கிறா, என்ன பண்ற, உலகமே எல்லாம் நம்ம ஆட்களை விற்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், பாதிக்கப்பட்டவர்கள் பாயிண்ட் ஆகும் நீங்களும் அதுல உடனே இருக்கீங்களா? சார். சக மனிதர் தானே நான் அவன். society மனிதன் சார். கிடையாது. ஏன் சக மனிதர் தானே அவன். இப்போ ஒருத்தர் அவர் விக்கிறாரான்னு கேட்டேன். சார் எனக்கு தெரியும் பாக்க விற்கிறாருல சார். நான் ஒன்றும் செய்யலையே, நான் போய் அவரை ஒன்றும் சண்டை நாங்க போடல. நாங்க விக்கிறாங்க, நீங்க கேட்க கூடாது. போலீஸ் இல்ல தான் இல்ல இல்ல சார் 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 அப்ப இல்ல சார், சக மனிதர்கள் சார், தானே. அதாவது என்னை சார்ந்த தாங்க, பேசுறவங்க மனிதன் இல்ல. தான், பேசாத மிருகம் தானுங்க. இல்ல இல்ல அப்ப இல்ல கிடையாது. எல்லாம் என்னை சார்ந்த மனிதர்கள். அதுக்கு நம்ம எனக்கு பொறுப்பு இருக்கு. எப்படி செத்தவனால எனக்கு பொறுப்பு இருக்கு, வித்தவனுக்கும் நான் தான் பொறுப்பு. வித்தவனுடைய அப்பா நம்மள மாதிரி தான். அதனால வந்து இது எல்லாத்தையும் நம்ம இது இல்லைன்னா விற்க போறது இல்லை. அதனால வந்து சார், இதுல director சார், உங்க நேர்மையும் ஒழுக்கத்தையும் பாராட்டலாம். கஞ்சா அடிக்கிற ஒரு படத்தை எடுத்து அதுல வைக்கணும்னா நிறைய சீன் வைக்கலாம் சினிமாவுக்காக. மெயினா கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு பெண்களை பத்தி ஒரு மோகம் இருக்கும். இருக்கும். அதெல்லாம் நீங்க வைக்கல. வைக்கவே இல்லை. வைக்கல. அந்த நேர்மையையும் அந்த ஒழுக்கத்தையும் வந்து நான் பாராட்டுறேன். உண்மையா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. அதுல சில குறைகளை சுட்டி கட்டாயம் நீங்க சொல்லலாம் சார். ஏன்னா நான் வந்து வேற எந்த காரணத்துக்காகவும் நான் எடுக்கல. என்னோட 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட நான் சினிமாவில் சம்பாதிக்க கிடையாது. நான் வந்து சினிமாவுக்காக ஏதோ நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல பல குறைகள் இருக்கலாம், பல நிறைகள் இருக்கலாம். discussion அப்ப சில பேர் சொன்னாங்க. நிறைகள் இருந்தா பாராட்டுங்க, குறைகள் இருந்தா சொல்லுங்க சார். சினிமாக்காரங்க அதுதான் முதல்ல வைப்பாங்க. நீங்க அதான் எங்க டீம் டிஸ்கஷன் சொன்னாங்க. அதுக்காகவே இந்த படம் வெற்றி பெறும். முதல் கனல்னா முதல் ஃபயர் சார். நெருப்பு ஒரு வைக்கிறாங்க. பையன் வந்து அப்படி பொறுத்தி வைக்கிறப்ப அந்த முதல் கனல், அந்த நெருப்பு வந்து அவனோட வாழ்க்கையே கெடுக்குதுன்றது. தேங்க்யூ. அப்படிதான் கேட்பாங்க. சரி சரி.